100 வருஷத்துக்கு அப்புறம் வேட்டிகனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்படும் முதல் போப். என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் 88 வயதுல நுரையீரல் அழற்சி நோயால பாதிக்கப்பட்டு ஏப்ரல் 21 திங்கட்கிழமை உயிரிழந்தார். போப் ஆண்டவர்கள் மறைவுக்கு பிறகு நல்லடக்க சடங்குகள் மிக விரிவாக நடப்பது வழக்கம். ஆனா முந்தைய போப்புகளின் பிரம்மாண்ட இறுதி சடங்குகளைப் போல அல்லாமல் தனது இறுதி சடங்கு மிகவும் எளிமையான முறையில் நடைபெற வேண்டும் என போப் பிரான்சிஸ் விரும்பினார். மற்ற போப்புகள் அடக்கம் செய்யப்பட்ட புனித பீட்டர்ஸ் பசிலிக்காவின் கல்லறையில அடக்கம் செய்வதை விட வாட்டிகன் நகரத்திற்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்காவில தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என போப் பிரான்சிஸ் விரும்பினார். ஏன்னா அங்குள்ள கன்னிமரியாளின் உருவத்தின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி காரணமா இந்த முடிவை அவர் எடுத்தார். போப் பிரான்சிஸ் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு பயணத்திற்கு போகும்போதும் வரும்பொழுதும் கன்னிமரியால் முன்பு பிரார்த்தனை செய்வது வழக்கமா வச்சிருந்தார். அதனால அவருடைய உடலை அதே இடத்துல அடக்கம் செய்ய வேண்டும் என அவர் விரும்பினார். இந்த இறுதி சடங்குல உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க அமைப்புகளை சார்ந்த 220 கார்டினல்கள், 750 பிஷப்புகள், 4000க்கும் மேற்பட்ட பாதிரியார்கள் பங்கேற்றாங்க.